நம்ம டே டு டே ரெகுலர் லைஃப்பில் நம்ம எப்பயுமே சில விஷயங்களை யோசிச்சு செய்வோம். ஆனால் நம்ம யோசனை ஒரு அளவுக்கு மேலே போச்சு அப்படின்னா அது என்ன ஆகும்? நம்மளோட லைஃப்பில் ஒரு முக்கியமான இடத்த போய் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கும் போது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்மளோட மைண்ட் எப்படி திங்க் பண்ணும்? இங்கே யோசனைங்கிறது ஒவ்வொரு வயசுக்கு ஏற்ற மாதிரி நிறைய விதங்களில் இருக்கு. இங்கே ஸ்டூடெண்ட்ஸ், வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்க, வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்க, வீட்டில் இருக்கிறவங்க, வேலையிலேருந்து ரிட்டையர் ஆனவங்க, வயசானவங்க, இந்த மாதிரி நம்ம லைஃப்பில் நிறைய ஸ்டேஜஸ் இருக்கும். நம்மளுடைய எண்ணங்களும் வெவ்வேறு விதமாக இருக்கும். இவங்கள பெரும்பாலான பேர் ஒரு சில நேரத்துல ஓவரா திங்க் பண்றதுனால சிம்பிளா முடிக்க வேண்டிய விஷயம் கூட காம்ப்ளிகேட்டட் ஆகி தான் போய் முடியுது. அண்ட் இதனால அவங்களுடைய டைம் அண்ட் எனர்ஜி இது ரெண்டுமே வேஸ்ட் ஆகுறது தான் மிச்சம். இது எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் அமையணும். இதை எப்படி ஸ்டாப் பண்றது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம பார்க்க போற புக் தான் ஸ்டாப் ஓவர் திங்கிங் அப்படிங்கிற இந்த புக். ஹலோ ஸ்மார்ட்டிஸ், வெல்கம் டு தி நியூ வீடியோ. முதல்ல திங்க் பண்ணுறதுக்கே இங்கே நம்ம ஒரு சின்ன ப்ராக்டிஸ் எடுத்துக்கிறது நமக்கு நல்லது. ஏன்னா ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம ஓவர் திங்கிங் பண்ணுறோம் ஒரு விஷயத்தில் அப்படின்னா அது எல்லாத்தையுமே சொதப்பிடும். அதுவே ஒழுங்காக திங்க் பண்ணி நம்ம ஒழுங்காக பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் அதை ஈஸியாக சால்வ் அவுட் பண்ணிடலாம் அப்படிங்கிறது இங்கே ஒரு சின்ன டிப்ஸ். ஒரு சில பேருக்கு இந்த ஓவர் திங்கிங்கிறது நேச்சுரலாகவே இருக்கலாம், இல்லை அவங்க வளர்ந்த முறையில் இருக்கலாம். ஆனால் அதை மாற்றப்பட வேண்டியது அப்படிங்கிறது இங்கே குறிப்பிடத்தக்கது. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா இதனால் பாதிக்கப்படுறது அவங்க மட்டும் இல்லாமல் அவங்கள சுற்றி இருக்கிறவங்களும் அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம கவனிக்கத்தக்கது. நம்ம எந்த மாதிரியான சூழ்நிலைகளை எதிர்கொண்டாலுமே சரி, நம்ம மனசையும் மைண்டையும் கட்டுப்படுத்த கற்றுக்கிட்டோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக ஓவர் திங்கிங்கிற விஷயத்தை ஈஸியாக அவாய்ட் பண்ணிடலாம். நம்ம லைஃப்பில் ஒரு கட்டத்தில் ஏற்படுற ஸ்ட்ரெஸ், டென்ஷனு, இந்த மாதிரியான விஷயங்களால நம்ம கொஞ்சம் பஸ்ட் அவுட் ஆகிடும். நம்ம கேரக்டர் கொஞ்சம் அக்ரெசிவாகவும் மாறிடும். இது எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்காக நமக்கு யூஸ் ஆகிறது தான் இந்த 4 A's. இந்த 4 A'ஸில் முதல்ல நம்ம பார்க்க போகிற ஏ பார்த்தீங்கன்னா அவாய்ட். அதாவது நம்மளால் ஈஸியாக அவாய்ட் பண்ண முடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நம்ம ஈஸியாக அவாய்ட் பண்ணிட்டோம்னாலே அதுவே போதும் அப்படிங்கிறதான் இந்த முதல் ரூல். அதாவது நம்ம லைஃபோடைய டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு போகும்போது வழியில் நமக்கு நிறைய தடங்கள் வரலாம். ஆனால் அந்த தடங்கள்லாம் ஒரு பொருட்டை எடுத்துக்காம அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நம்ம அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணுங்கிற முழு முயற்சியோடு போயிட்டு இருக்கும் போதே நம்ம அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணிடுவோம். இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் ரூல். அடுத்ததான் நம்ம பார்க்க போற 2வது ஏ தான் ஆல்டர். அதாவது மாற்றி அமைத்தல். நமக்கு வர சிச்சுவேஷன் நமக்கு ஏற்ற மாதிரி இல்லாத போது அதை மாற்றி அமைச்சுக்கிறது தான் இந்த ரூலோடைய முக்கியத்துவம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு அச்சீவ்மெண்ட் நோக்கி ஓடும் போது நமக்கு வர நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே நமக்கு பாசிட்டிவா மாற்றி அமைச்சுக்கிட்டு நம்ம அந்த அச்சீவ்மெண்ட்டை அச்சீவ் பண்றது தான் இந்த ரூலோடைய மெயின். நம்ம அடுத்ததா பார்க்க போற 3வது ஏ பார்த்தீங்கன்னா அக்செப்ட். அதாவது ஏற்றுக்கொள்ளுதல். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு அச்சீவ்மெண்ட்டை நோக்கி ஓடிட்டு இருக்கும்போது நம்மகிட்ட ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருக்குது அப்படின்ட்டு நம்மளை சுற்றி இருக்கிறவங்களோ இல்லை நம்மளை கேர் பண்ணுறவங்களோ சொன்னாங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிட்டு அதை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு போனோம். அச்சீவ் பண்ண வேண்டிய விஷயத்தை அச்சீவ் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் இந்த லாவோடைய பேஸ். இந்த 4A கான்செப்டில் நம்ம லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக பார்க்க போறீங்க தான் அடாப்ட். அதாவது அதற்கு ஏற்றற்போல் நம்மளை நாமளே வடிவமைச்சுக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுடைய லைஃபோடைய அடுத்த கட்டமாக நம்ம படிக்கிறதுக்கோ இல்லை இருக்கிற இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு புதுசாக வீடு கட்டிக்கிட்டு போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நாமளே அடாப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ரூலுடைய கான்செப்ட். இந்த மாதிரி மொத்தமா 4 A's நம்ம பார்த்தோம். இதை பின்பற்றினாலே போதும். ஆக்சுவலா நமக்கு இருக்கிற டென்ஷன், ஸ்ட்ரெஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே குறைக்கணும், இல்லை இதை சரி பண்ணணும் அப்படின்னா ஒரு சின்ன பிரேக், மெடிடேஷன், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தேவைப்படும் நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பெரும்பாலான பேர் இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு நம்மளுடைய டெய்லி ரொட்டீன்ல இதுக்குன்னு தனியா டைம் ஒதுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. இது எல்லாத்துக்குமே காலையில எந்திரிக்கிறதுல இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் ஒரு நல்ல டைம் டேபிள் போட்டோம் அப்படின்னா அது நமக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். அதுவும் இல்லாமல் அந்த டைம் டேபிளில் செய்கிற ஒரு வேலைக்குமே 5 ஸ்டார்ஸ் வரைக்கும் ஸ்டார் ரேட்டிங்கும் கொடுக்கணும். ஆனால் நம்ம கொடுக்குற அந்த ஸ்டார் ரேட்டிங்கில் நம்ம எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம கரெக்டாக ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கணும். அப்போ தான் ஃபியூச்சரில் நம்மளை நாமளே மேம்படுத்திக்கிறதுக்கு அது நமக்கு உதவும். இந்த மாதிரி டைம் டேபிளுக்கு எந்த அளவுக்கு நம்ம முக்கியம் கொடுக்குறோமோ அதே மாதிரி நம்மளோட ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கும் மென்டல் ஹெல்த்துக்கும் ப்ளஸ் நம்ம ரிலாக்ஸேஷனுக்கும் நம்ம முக்கியத்துவம் அதிகமாக கொடுத்தே ஆகணும். ஒருவேளை நீங்கள் கடினமான வேலைகள் செய்கிறீங்க, அப்படி இல்லைன்னா ஒரு ஆள் செய்கிற வேலைக்கு மேலே நீங்கள் எதனா செய்கிறீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு கூட ஹெல்ப் பண்ணுறதுக்கு சில ஆட்கள் தேவைப்படுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் சில ஆட்களை ஹையர் பண்ணுறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி நீங்கள் தேர்ந்தெடுக்கிற ஆட்கள் உங்களை உற்சாகப்படுத்துகிற மாதிரியும் உங்களை பலவீனப்படுத்தாத மாதிரியான ஆட்களாக பார்த்து தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப நல்லது. சம்டைம்ஸ் நீங்கள் அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை உடனே கூல் டவுன் பண்ணுறதுக்கான வேலைகளை நீங்கள் தொடங்குறதுங்கிறது ரொம்ப முக்கியமானதாக அங்கே பார்க்கப்படுது. ஒரு என்டர்டைன்மெண்ட் இல்லைன்னா ஃபன் ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் உங்களால் ஈடுபட முடியும்
முடியும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஈடுபட்டு உங்களுடைய டென்ஷன்ஸை குறைச்சிக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். உங்களால் வெளியே எங்கேயுமே போக முடியாது, இருக்கிற இடத்துல மட்டும் தான் ரிலாக்ஸேஷன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக உட்கார்ந்த இடத்துல இருந்து ரிலாக்ஸேஷன் பண்ணிக்கிறதுங்கிறது நல்லது. அப்படி உட்கார்ந்த இடத்துல இருக்கும்போது உங்களுடைய கண்களை நல்லா மூடிக்கிட்டு நீங்கள் எந்த இடத்துல எல்லாம் ஹாப்பியாக இருந்திருக்கீங்க, உங்களுடைய ஹாப்பியான மூமெண்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கறத நினைச்சு பாருங்க. அப்படி இல்லைன்னா நீங்க போக நினைக்கிற இடத்த இமேஜினரியா நீங்க போய் பாருங்க. இந்த மாதிரியான விஷயங்களை செய்யறதுனால இன்ஸ்டன்டா நீங்க இருக்கிற இடத்துலயே உங்களுக்கு ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன் கண்டிப்பா கிடைக்குங்கிறது எங்களுடைய சஜஷன். இப்போ தொடர்ந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் நமக்கு ஏதேனும் ஒரு பின்னடைவு நாமளுக்கே வருது அப்படின்னாலோ இல்ல ஒரு மனசு தளர்வு வருது அப்படின்னாலோ நமக்கு அந்த நேரத்தில் ஹெல்ப் பண்றது தான் CBT அப்படிங்கிற ஒரு தெரப்பி, அதாவது காக்னேட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தெரப்பி உங்களுக்கு என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் செய்கிற எல்லா விஷயத்தையுமே நல்லா கூர்ந்து ஆராய்ஞ்சு செஞ்சீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த விஷயங்கள் சக்ஸஸ் அடையும். அதாவது உங்களுக்குள்ளே இருக்கிற நெகட்டிவிட்டியை இந்த தெரப்பி மூலியமாக நீங்கள் ஃபுல்லாக எடுத்துடலாம். ஏன்னா நீங்கள் ஒரு தடவை நீங்கள் செய்கிற விஷயத்தை யோசிக்கும் போது அதை எல்லா பக்கமும் இருந்து யோசிக்கணும். ஆனால் அந்த யோசனை நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு அளவுக்கு மேலே போகக்கூடாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்குள்ளே இருக்கிற நெகட்டிவிட்டியை ஃபுல்லாக எடுத்துட்டு நம்மளுக்கு ஒரு தெளிவான வழியே கொடுக்கும். ரெண்டாவது, அப்படி எதனாவது ஒரு பிரச்சனையை நமக்குள்ள கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதை சரி பண்றதுக்கான தீர்வுகள் என்னங்கிறது இந்த தெரப்பி மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த தெரப்பி நம்ம எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் நம்ம திங்க் பண்ணி செய்யணும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணியிருக்குமே தவிர நம்மளை ஓவர் திங்கிங் கொண்டு போவதும் கொண்டு போகாததும் நம்ம கையில தான் இருக்கு அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க எப்போல்லாம் ரொம்ப டிப்ரெஷனா ஃபீல் பண்றீங்களோ, எப்போல்லாம் ரொம்ப டவுனா ஃபீல் பண்றீங்களோ, உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கம்மியாகிற மாதிரியோ இல்ல உங்களுடைய ஏதேனும் மனசு இறுக்கமா இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னா நீங்கள் செய்கிற எல்லா வேலையுமே சடனாக நிப்பாட்டுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அது எப்பேற்பட்ட வேலையாக இருந்தாலும் கொஞ்சம் நிப்பாட்டிட்டு உங்களை சுற்றி நடக்கிற நிறைய விஷயங்களை கவனிங்க, நேச்சரை கவனிங்க, இயற்கையை கவனிங்க. அங்கே எவ்வளோ அழகான வாழ்க்கை உங்களுக்காக இருக்குங்கிறத கவனிங்க. அங்கே இருக்கிற மரம், பறவைகள், வண்டுகள், வண்ணத்து பூச்சிகள், இந்த மாதிரி எல்லாமே எவ்வளோ அழகான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்குன்னு கவனிங்க. நம்மளோட வாழ்க்கையும் அதே மாதிரியே அழகான வாழ்க்கை தான். ஆனால் நம்ம ஏற்படுத்துகிற சில டிசிஷன்ஸ்லையும் நம்ம வாழ்கிற விதத்துலையும் நம்மளுடைய வாழ்க்கை மாறுபடுங்க தவிர நம்மளோட வாழ்க்கையும் இவங்க எல்லாருடைய வாழ்க்கைக்கு ஈடு இணையானது தான். இது நம்மளுடைய மனசுக்கு ஒரு ஆறுதலையும் கொடுக்கும், அதே நேரத்தில் நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸும் கொடுக்கும், நிம்மதியாகவும் இருக்கும். இந்த ஒரு சின்ன ஓவர் திங்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இவ்வளோ பெரிய டாப்பிக்காக பேசப்படுறதுக்கான காரணம் இது எந்த அளவுக்கு நம்மளுடைய லைஃப்பில் ஒரு பெரிய ப்ளே பண்ணுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கோம். அதனால தான் இதை பற்றி பேச வேண்டிய கட்டாயமும் இங்கே வந்துச்சு. இல்லை, இந்த ஓவர் திங்கிங்கிறது இது ஒரு பெரிய நோயெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம யோசிக்கிற திறன் ஒரு அளவுக்கு மேலே போகும்பொழுது நம்மளுக்கு ஏற்கனவே இருக்கிற பிரச்சனைகள் இல்லாமல் நம்மளுக்கு நாமளே இன்னும் நிறைய பிரச்சனைகளை தேடி வச்சுக்கிறோம் அப்படிங்கிறது நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். இது இல்லாமல் நம்மளோட லைஃப்பை பீஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறதுக்கு இந்த வீடியோவில் சொன்ன ஒரு சில விஷயங்களை நீங்கள் கன்சிடர் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களை இன்னும் பெட்டராக இருக்குங்கிறத நாங்கள் நம்புகிறோம். அண்ட் கூடிய சீக்கிரம் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, signing off, Team Smarties. Think smart, live smart, make smart choices and rule your life. Bye bye.